Alaikum. Welcome to Isra kitchen. நம்ம பார்க்க போகிறது உருண்டைக்குழம்பு. Assalamu. Welcome to Isra's kitchen. இன்றைக்கி நம்ம இஸ்ராஸ் கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, 10 பூண்டு, அரை மூடி தேங்காய், 5லேருந்து 6 வரமிளகா, முருங்கைக்கீரை ஒரு கொத்து, 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் துவரம் பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் திருவி வச்சுக்கணும், அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். இது எல்லாம் தான் பருப்பு உருண்டை குழம்போட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரேஷன் பருப்பு அதிகமாக எதுக்குமே ஆட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் ரேஷன் பருப்பை பருப்பு உருண்டை குழம்புல யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல். இதில் 1 கிளாஸ் ரேஷன் பருப்பும் 1 கிளாஸ் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காவை திருப்பி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம 1/4 கிலோ வெங்காயத்தில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் வெங்காயத்தையும் ஒரு 5 பல் பூண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, தண்ணியாக போயிடும். அதனால் உங்களுக்கு கொலன்னு போயிடும். வெங்காயம் சும்மா அந்த வாசத்துக்காக சும்மா 2-3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 வரமிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு ஈஸியஸ்ட் ஒர்க்கு தான். பட் ஆனால் அந்த பருப்பை அரைச்சி எடுக்கிறது தான் கரெக்டான பதத்தில் எடுக்கணும். நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. வெங்காயம் நிறையவும் போடக்கூடாது, தண்ணியாகிடும். வெங்காயம் சும்மா வாசத்துக்காக சின்ன வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் போட்டாலே போதும். இது எல்லாத்தையுமே பிசைஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம குறன்னு அரைக்கணும். நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடும். நான் கொஞ்சம் நைஸாக தான் எடுத்து அரைச்சேன், ஏன்னா எனக்கு பதம் தெரியும். அதனால் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நான் ஒரு 20லேருந்து 25 கோலா உருண்டை வர மாதிரி பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாவில் ஒரு 15 உருண்டை குழம்புக்கும் 15 உருண்டை நம்ம வடை மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கும் வந்துச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக உருவி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இல்லாதவங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட் ஆனால் பருப்பு உருண்டை குழம்புக்கு முருங்கைக்கீரை தான் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம உப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை, பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம பருப்பு உருண்டையோட மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எதனால் சொதப்புது அப்படின்னா நம்ம தண்ணியாக பருப்பை அரைச்சிருவோம். அதனால தான் நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். தண்ணி தொட்டு பிடிச்சிங்க அப்படின்னா பருப்பு கரைஞ்சிரும். ஸோ நம்ம எண்ணெயை லைட்டாக கையில் தடவிட்டு எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை செய்யலாம். இது குழந்தைங்களுக்குமே வடை மாதிரி பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க.
குழம்புல போட்டதும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறனால வந்து உங்களுக்கு பருப்பு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பாடில். இப்போது நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடுவோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு கருக விடாமல் வெடிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 100 நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளிக்குழம்பு, மீன் குழம்பு, பருப்பு குழம்புலாம், பருப்பு உருண்டை குழம்புலாம் நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் வந்து இதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்லாம் வந்து இந்த குழம்பு வந்து நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பேருக்கு செஞ்சேன். அதனால் இந்த 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெந்தயமும் சோம்பும் போட்டுக்கிறனால தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரம் மடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தோன்னா அது ஈஸியஸ்ட் ஒர்க்கு தான். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையுமே மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மசாலா வாசம் போயிடுச்சு. நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு வெங்காயம் தக்காளிலாம் மடங்கிருச்சு. இப்போது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதோட ஊற்றிடலாம். சில பேர் வந்து இந்த குழம்பு எப்படின்னா கரைச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க. நான் டைரெக்டாக வந்து வதக்கி விட்டுருவேன் எண்ணெயிலே. அப்போ தான் குழம்பு நல்லா மினுமினுன்னு இருக்கும். இப்போ வந்து அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மலான புளிக்குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு ரொம்ப திக்காக வேணுங்கிறவங்க நம்ம உருண்டை அரைக்கும் போதே கொஞ்சமாக கடலப்பருப்பை எடுத்து வச்சு அந்த மாவை எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். சும்மா 1 ஸ்பூன் கரைச்சி ஊற்றினா போதும், குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே குழம்புல போட்டுடலாம். நாங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 உருண்டை குழம்புல ஆட் பண்ணியிருந்தோம். நல்ல வாசமாக இருந்தது, நல்ல வீடே மணமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சோன்னே உருண்டை எல்லாமே வெந்து சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருந்தது நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு. எல்லா உருண்டையுமே நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு எண்ணெய் சட்டி வச்சு நம்ம பாக்கி மாவை எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே வடையாக பொரித்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பருப்பு உருண்டையில் போட்டவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும், குழம்புல போட்டவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் வந்து நான் ஈக்குவலாக மாவு எடுத்து வச்சு உருண்டைகளை வந்து குழம்புல கொஞ்சமும் இந்த மாதிரி பொரிச்சும் எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பும் சரி இந்த வடையும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.